ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய பாக்டீரியம், த லார்ஜஸ்ட் பாக்டீரியம். பேர் வந்து தியோ மார்கரீட்டா மேக்னிஃபிகா அப்படின்னு பேர். இதோட சைஸ் எடுத்துட்டெல்லாம் 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரையும் லென்த் இருக்கும். நார்மல் பாக்டீரியாவை விட கிட்டத்தட்ட 50 மடங்கு பெருசாக இருக்கும். அப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை சல்ஃபர் ஆக்சிடைசிங் காமா புரோட்டியோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாள். இதை முதல்ல எங்கே கண்டுபிடிச்சான்னா, மேங்க்ரோவ்ஸ் தெரியும் உங்களுக்கு, மேங்க்ரோவ் ட்ரீஸ் படிச்சிருப்பேன், லவிசீனியா ரைசோபோராலான்னு சொல்லிட்டோம். தட் இஸ் சதுப்பு நில பகுதியில் ரெட் மேங்க்ரோவ் இருக்குது பாருங்களேன், சிவப்பு மேங்க்ரோவ் பிளான்ட், சதுப்பு நில தாவரத்தோட இலை கீழே விழுந்திருக்கும், தண்ணி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேங்க்ரோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கடலும் ஆறும் சந்திக்கின்ற இடம், எப்பயும் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த லீஃபில் இதை கண்டுபிடிச்சா, முதல்ல நிறையா பேர் ஃபங்கஸ்ன்னு நினச்சிருந்தா, அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் இதை பாக்டீரியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ லார்ஜஸ்ட் பாக்டீரியம், சைஸ் எடுத்துகிட்டு எல்லாம் 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். நம்ம மைக்ரோப்ஸ்னு சொல்லுவோம், ஆனால் இந்த பாக்டீரியாவை நம்மளோட வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். ஓகேயா? எங்கே கண்டுபிடிச்சா அப்படின்னா, சதுப்பு நில பகுதியில், அங்கே எக்ஸ்பெஷலி ரெட் மேங்க்ரோவ் ட்ரீஸ் இருந்தது. அதோட லீஃபு கீழே விழுந்திருக்கு பாருங்களேன், அது தண்ணியில் மூழ்கி இருந்தது. அந்த இலையோட அடிப்பகுதியிலே அதை கண்டுபிடிச்சா. ஓகே, தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ நைஸ் ஈவினிங். நடராசன் சத்தியமூர்த்தி, திருச்சிராப்பள்ளியிலிருந்து.